புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகரில் 4,96,50,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகர், புதுத்தெரு ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் இன்று நடைபெற்றது. 4,96,50,000 ரூபாய் மதிப்பில் நடைபெற்ற இந்த பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் 3,76,00,000 ரூபாய் மதிப்பில் வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ராணிபால் கண்ணடி ஆகியோர் துவக்கி வைத்தனர். உடந்தை ஏரியின் உபரி நீர் வாய்க்கால் மற்றும் ரெட்டியாரபாளையம் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வழியாக வரும் பள்ள வாய்க்கால் மரப்பாலம் அருகே ஒன்றிணைந்து தேங்காய் திட்டு வழியாக சென்று கடலில் கலக்கிறது. குடியிருப்புகள் அதிகரித்ததால் பள்ள வாய்க்கால் கழிவுநீர் வாய்க்காலாக மாறியுள்ளது. ஆண்டு முழுவதும் குடியிருப்புகளிலிருந்து வெளியே வரும் கழிவுநீர், மண் கழிவு பொருட்களால் தேங்காய் திட்டு புது துறைமுகம் வழியாக செல்லும் வாய்க்காலில் மண் தூர்ந்து கழிவுநீர் கடலில் கலப்பது தடை ஏற்படுவதுடன் துர்நாற்றம், சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. மீன்பிடி படகுகள் இந்த வாய்க்கால் வழியாக கடலுக்கு சென்று வர தடையாக உள்ளது. இதனால் வாய்க்காலை 3,76,00,000 ரூபாய் மதிப்பில் 650 மீட்டர் நீளத்திற்கு தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி துவங்கப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் ராணிபால் கண்ணடி, பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், ரமேஷ், பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவியை கண்டித்து நிர்வாகிகள் காங்கிரஸ் அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரஸ் தலைவராக நிஷாவை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் MP நியமனம் செய்தார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாமல் மகிழா காங்கிரஸ் தலைவரை நியமனம் செய்ததை கண்டித்து பாஜகவிலிருந்து விலகி குறுக்கு வழியில் மகளிர் காங்கிரஸ் தலைமை பதவியை பெற்றதை கண்டித்து வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கட்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில புரட்சித் தலைவி பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் முன்னிலையில் தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி பட்டாசு வெடித்து அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கும் MGR திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வறுமை கூட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு தள்ளுவண்டி, தையல் மிஷின், கிரைண்டர், குக்கர், மிக்சி, மின்சார அடுப்பு, தவா, வானல், ஃபில்டர் ஹீட்டர், மின்விசிறி, சில்வர் பாத்திரம், LED அடுப்பு, ஹாட் பாக்ஸ், இட்லி குக்கர், சலவை பெட்டி மற்றும் 700 நபர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். தொடர்ந்து அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு ஓம் சக்தி சேகர் இனிப்புகளை வழங்கினார். மேலும் லெனின் வீதியில் உள்ள கழக அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கழக கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள அணு கார்டன் மற்றும் கென்னடி நகர் ஆகிய பகுதிகளில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
அரியாங்குப்பம் கொம்யூனுக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்தில் உள்ள அணுகார்டன் மற்றும் கென்னடி நகர் ஆகிய பகுதிக்கு 2023-24 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முதல் தவணையாக 16,77,450 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் நியமனம் ஆகியவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதி திராவிடர் பிரிவு மாநில தலைவர் ஜெயபால் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் கட்சித் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் பிரிவிற்கு புதிதாக துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி தலைவர்கள், வடக்கு மாவட்ட தலைவர்கள் என பல்வேறு பிரிவுகளுக்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் புதிய நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள், ஆதி திராவிடர் பிரிவு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்டு நியமிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலும் போட்டியிடும் என்று கட்சியின் நிறுவனரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமி அண்மையில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு முதற்கட்டமாக புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஊசுடு தொகுதிக்கு புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளான ஊசுடு தொகுதி பொறுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் வைத்தியநாதன், கணேசன், ஆசிரியர் அவர்களின் முன்னிலையில் தொகுதி தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் தலைமையில் முக்கிய என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. அதில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சாரம் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் தலைமையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இதன் பின்னர் சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் ஜானிபாய், தொகுதி பொருளாளர் ராதாகிருஷ்ணன், அம்மா பேரவை செயலாளர் சுகுமார், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில இணை செயலாளர் மதன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில தலைவர் தீபிகா உட்பட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சாமப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள குயில் தோப்பு பகுதிகளில் மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச வீடுகள் கட்டித்தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுவாமிப்பிள்ளை தோட்டத்தில் பல ஏக்கர் நிலம் முறையான பராமரிப்பு இல்லாமல் இருந்து வருகிற நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி அரசாங்கம் மாநிலத்தை கையகப்படுத்தி பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் காமராஜர் மணிமண்டபம் அரசு அலுவலகங்களை கட்டியது. தற்பொழுது மீதமுள்ள சில ஏக்கர் நிலம் பொதுமக்களுக்கு எந்தவித பயனும் இன்றி உள்ளது. இந்நிலையை மாற்ற புதுச்சேரி அரசாங்கம் அந்த நிலத்தை கையகப்படுத்தி ஏழை எளிய மக்கள் பலர் சொந்த வீடு வாசல் இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதனையடுத்து இலவச வீடுகள் கட்டி கொடுக்கும்படியும் அல்லது அரசாங்கம் சார்பில் அரசு பள்ளி கட்டிடம் அமைத்து ஏழை எளிய குழந்தைகளின் அடிப்படை கல்வி முறையை சென்றடையும்படியும் அல்லது புதுவை மற்றும் தொகுதி மக்களின் குழந்தைகள் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் அரசு பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கும் வகையிலும் விளையாட்டு பயிற்சி மைதானம் அமைத்து தர வலியுறுத்தி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்து சமூக சேவகர் உமாசங்கர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஊர்வலமாக சென்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். இதில் தொகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் இரு புராதனமான மற்றும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்களில் உண்டியல் சேவையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியின் இரு புராதனமான மற்றும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்களுக்கு
புதுவை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் 8 உண்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த உண்டிகள் சேவையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் காணிக்கை செலுத்தி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி புதுவை மண்டல அலுவலக முதன்மை மண்டல மேலாளர் ரவிசங்கர் சாஹூ, உதவி பொது மேலாளர் எபினேசர் சோபியா, புதுச்சேரி பிரதான கலை மூத்த மேலாளர் அலுவலகன், IOB ஊழியர்கள், கோவில் நிர்வாக அதிகாரி ஸ்ரீனிவாசன், கோவில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் கோவில்களில் நட்சத்திர மரங்கள் நடும் திட்டம் துவங்கப்பட்டது. தமிழக பகுதியில் செயல்படும் ரெயின் மழைத்துளி உயிர்த்துளி அமைப்பு சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல பணிகளை செய்து வருகிறது. அதன் அடுத்த கட்டமாக புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டியுடன் இணைந்து கோவில்களில் நட்சத்திர மரங்களை நடும் நிகழ்வுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் துவக்க விழா காரைக்கால் அருகில் சரண்யாபுரம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ காத்தாயம்மன் கோவிலை சுற்றி 27 நட்சத்திர மரங்கள் நடப்பட்டது. ரெயின் மழைத்துளி உயிர்த்துளி நிறுவன வீரராகவன், நிர்வாகிகள் விக்னேஷ், முருகேசன், லட்சுமி நாராயணன், வெங்கட், ராஜ்மோகன் அவர்களுடன் பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி தன்னார்வலர்கள், பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் தலைமைகள், மணிஷ், லெனின், சரோஜா, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஸ்ரீபன் ராயப்பன், சண்முகன், சரவணன், சிவ அன்பு, சவிதா ஆகியோர் பங்கு பெற்று மரங்களை நட்டனர். இந்த திட்டமானது புதுவையில் தொடர்ந்து அனைத்து கோவில்களிலும் அரசு மற்றும் பொதுமக்கள் ஆதரவுடன் செயல்படுத்த உள்ளது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி மந்தைவெளி திடலில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்கள்களுக்கு புடவைகள் மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தொகுதி அவைத் தலைவர் மூர்த்தி, மாநில விவசாய அணி பார்த்தசாரதி, எம்ஜிஆர் மன்ற நிர்வாகி பாண்டுரங்கன், மணவெளி வார்டு தாமோதரன், ஜெயேந்திரன், வாசு, சேது, கணேசன், ஜானகிராமன், இளங்கோ, ராமன், ரமேஷ், பூர்ணாங்குப்பம் கார்த்தி, தயாளன், அருள்மணி, செல்வமணி, ராஜா, மதன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆன்லைன் பங்கு சந்தையில் இழந்த தொழிலதிபரின் பணத்தை மீட்டுக் கொடுத்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு அத்தொழிலதிபர் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியை சார்ந்த தொழிலதிபர் ஒருவர் இணைய வழியில் வந்த பங்கு வர்த்தகத்தை நம்பி 1 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்து லாபமும் வரவில்லை, போட்ட பணத்தையும் எடுக்க முடியாமல் இணைய வழி மோசடியாளர்களால் உருவாக்கப்பட்ட போலியான செயலி என்பதை உணர்ந்து இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததையொட்டி வழக்கு பதிவு செய்து இழந்த பணத்தில் 75 லட்சம் ரூபாய் பணத்தை இணைய வழி போலீசார் மீட்டு கொடுத்தனர். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று இணைய வழி காவல் நிலையம் வந்து ஆய்வாளர்களுக்கும் மற்றும் காவலர் ஜலாலுதீனுக்கும் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மூலக்குளத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கேரம் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வழக்கறிஞர் சசிபாலன் பரிசு கோப்பை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநில அளவிலான சப் ஜூனியர், ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் கேரம் தரவரிசை போட்டிகள் மூலக்குளத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷனில் பதிவு பெற்ற பாரத் கேரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இப்போட்டியை நிகழ்த்தியது. இப்போட்டி துவக்க விழா உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் சாம்பால் எஜுகேஷன் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் குமரவேல், முதல்வர் பிரீத்தி, கேரம் சங்க தலைவர் ஜெகஜோதி, துணைத் தலைவர் பரஞ்சோதி, செயலாளர் ஞான இருதயராஜ், துணை செயலாளர் இருதயராஜ், திருமூர்த்தி, அருண், வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழாவில் வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். மேலும் விழாவில் சர்வதேச நடுவர் சிவகுமார் மற்றும் நடுவராக செந்தமிழ் செல்வன் செயலாற்றினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாரத் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் ஆரோக்கியராஜ், ஜான், வின்சென்ட், ரவி, உடற்பயிற்சி ஆசிரியர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே புதிதாக திறக்கப்பட்டுள்ள வாசனைக்கர் திறப்பு விழாவை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் இலவசமாக ஆலோசனை பெறலாம் என்ற சிறப்பு சலுகையை தெரிவித்துள்ளது.
புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே புதிய பொலிவுடன் வாசன் ஐ கேர் மருத்துவமனை திறப்பு விழா விமர்சையாக இன்று நடைபெற்றது. மருத்துவமனையின் தலைமை அதிகாரிகள், மருத்துவர்கள் சுந்தரமுருகேசன், முகமது இப்ராஹிம், ஆசிப், கௌஷிக், பானு பிரதாப் சிங் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் நல்லாம், டாக்டர் ஜெயராஜன், தமிழ் அறிஞர் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட மருத்துவமனையை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர்கள் முகமது இப்ராஹிம், ஆசிப், கௌஷிக், புதுச்சேரியில் கண் மருத்துவமனை சிகிச்சையில் தொடர்ந்து புதுவை மக்களுக்கு பேராதரவுடன் செயல்பட்டு வரும் வாசன் ஐ கேர் புதுப்பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது என்றும், இதனை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் இலவசமாக பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இறுதியாக கிளை மேலாளர் சபரிநாதன் நன்றியுரை வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவர் குமரேசன் என்கின்ற குமரவேல் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மணவெளி தொகுதி தலைவராக இடையார்பாலத்தை சேர்ந்த கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் என்கிற குமரவேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் மணவெளி தொகுதியில் புதிய வார்டு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதனை முன்னிட்டு தொகுதி தலைவர் குமரேசன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொகுதி கட்சி பொறுப்பாளர்களுடன் மாநில முதலமைச்சர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ரங்கசாமியை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து ஆசி பெற்றனர். தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபாலன் தொகுதி தலைவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணைத் தலைவர் வரதராஜன், ஜானகிராமன், பொதுச் செயலாளர் ரஜினி, ராஜேந்திரன், செயலாளர் திருநாள் கன்னியப்பன், துணை செயலாளர் ஐயனார் சிவா, அருண், பொருளாளர் குமார், செல்வம், ராமலிங்கம், சக்திவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.